ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து 2, 4 ரெண்டும் வந்து ஆங்கிலத்தில் வந்து வசனங்களில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது 2ன்னு சொன்னால் அது வந்து இக்கு அப்படின்னு சொல்லி பொருள் வரும். அதே மாதிரி 4ன்னு சொன்னால் இக்காக அப்படின்னு சொல்லி வந்து ஆங்கிலம் வந்து வசனத்தில் வந்து வரும் தமிழில். இதில் வந்து முதலாவது 2 வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணோம்னு சொல்லி பார்ப்போம்னு சொன்னால் பிஃபோர் எ பிளேஸ், ஒரு பிளேஸ் வந்து குறிப்பிடும்போது அதுக்கு வந்து 2 வந்து பயன்படுத்துவோம். அடுத்து பிஃபோர் ஏ வேர்ப், ஒரு வேர்ப் கொண்டு வந்து வசனத்துக்கு முன்னுக்கு வரும்போது அதில் வந்து 2 யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து 2க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வரும்னு சொல்லி ஐ கோ டு கனடா என்று சொன்னால் இதில் நான் கனடாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் கனடான்ற வந்து ஒரு பிளேஸ். அப்போ அந்த பிளேஸுக்கு முன்னுக்கு 2 வரும். ஓகே, 2 கனடா. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடங்களை பார்க்கலாம். இப்போ 2 லண்டன், 2 கொலம்போ, 2 ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸை வந்து குறிப்பிடும்போது அதுக்கு வந்து 2 பயன்படுத்துவோம். அதே மாதிரி கீ வென் டு ஆஃபீஸ், அவன் அலுவலகம் சென்றான். ஆஃபீஸ்ன்றது வந்து ஒரு பிளேஸ், அப்போ அந்த பிளேஸுக்கு முன்னுக்கு 2 யூஸ் பண்ணுறான். அதே மாதிரி பிஃபோர் ஏ வேர்ப், ஒரு வேர்ப்புக்கு முன்னுக்கு எப்படி 2 வரும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கீ வென் டு பை ஏ கார், அவன் ஒரு கார் வாங்க சென்றான். இதில் பை என்றது வந்து ஒரு வேர்ப். அப்போ அந்த வேர்ப்புக்கு முன்னுக்கு நாங்கள் 2 யூஸ் பண்ணுவோம் ஒரு வசனத்தில். இவ்வளோ தான். அடுத்து வந்து 4 வந்து இக்காக அப்படின்னு சொல்லி பொருள்படும். இதில் வந்து 4 எங்கே வரும்னு சொன்னால் பிஃபோர் ஏ நவுன், ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னுக்கு வந்து வரும். இல்லைன்னு சொன்னால் ஒரு டைம் பீரியட்டை குறிக்கும் போது அதுக்கு வரும். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொருளை வந்து பெனிஃபிட்ஸை குறிக்கும் போது அதுக்கு வந்து நாங்கள் 4 யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னால் ஐ வெயிட் ஃபார் மை ஃப்ரெண்ட், நான் எனது நண்பனுக்காக காத்திருக்கிறேன். இல்லை மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு நவுன். ஸோ அந்த நவுனுக்கு முன்னுக்கு வந்து 4 யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தே ஆர் வெயிட்டிங் ஃபார் 1 hour, அவர்கள் 1 மணித்தியாலமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து 1 hour அப்படின்னு சொல்கிற ஒரு டைம் பீரியட். ஸோ அந்த டைம் பீரியட்டுக்கு முன்னுக்கு வந்து 4 யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆரஞ்ச் இஸ் குட் ஃபார் ஹெல்த், ஆரஞ்ச் உடம்புக்கு நல்லது. இதில் வந்து ஹெல்த் சம்மந்தமாக குறிப்பிடுறோம் ஒரு பெனிஃபிட்ஸ். ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்து 4 யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்பிள் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு பெனிஃபிட்ஸை குறிக்கும்போது நாங்கள் 4 யூஸ் பண்ணி சொல்லுவோம். நன்றி.